என் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் இயல் 7. இயல் 7இல் உள்ள விரிவான பகுதியில் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் ஐராவதம் மகாதேவன் எழுதிய இந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய பெயர் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும். இதனை எழுதியவர் ஐராவதம் மகாதேவன் என்பவர். முதலாவதாக நாம் நுழையும் முன்பகுதியை பார்க்க போகிறோம். தொல்லியல் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி. தொல்லியல் என்பது கடந்த காலத்தை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி. கல்வெட்டுகள் கடந்த காலத்தின் பக்கங்கள். தென்னிந்தியா கல்வெட்டுகளின் களஞ்சியம். கல்வெட்டை ஆய்வது எளிதன்று. புலப்படாத எழுத்து, அகராதியில் அடங்காத சொற்கள், வழக்கில் இல்லாத செய்திகள் என பல தடைகள். இத்தடைகளை கடந்து கல்வெட்டுகளை படித்து உண்மைகளை அறிதல் கடினம். கல்வெட்டில் எழுத்துருக்களை ஆய்வு மிக கடினமான பணி. சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி ஐராவதம் மகாதேவன் ஆய்வில் உண்மைகளை காண்கையில் ஊற்றெடுக்கும் உவகையை அவர் எழுத்தின் வழியே நாமும் அடைவோம். இந்த பாடத்தில் கடந்த காலத்தினுடைய சிறப்புகளை அறிவதற்கு நாம் இலக்கியங்கள் மட்டும்தான் துணை இருக்குது நாம் நம்பிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. அதற்கு இன்னொன்றும் துணையாக இருந்திருக்கு. எது என்றால் கல்வெட்டு என்பதை துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வின் முன்னோடி யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் என்பவருடைய ஆய்வு தான் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. அவருடைய உண்மைகளை காண்கையில் ஊற்றெடுக்கும் உவகையாம். நம்ம சந்தோஷம். ஏன் அப்படின்னா கல்வெட்டில் இருக்கிற அந்த பதிப்பானது சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களை பற்றியும் படை வீரர்களை பற்றியும் புலவர்களை பற்றியும் அங்கே கல்வெட்டில் எடுத்திருந்த செய்தியை இவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். கல்வெட்டு அப்படிங்கிறது எதை பற்றினா தொல்லியல் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி. தொல்லியல் என்பது ஆய்வு, தொல்பொருள் ஆய்வை கடந்த காலத்தை காட்டும் ஒரு கண்ணாடி என்று இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா கரூரை அடுத்த புகழூரில் 6 நாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்பொறை மன்னர்களின் கல்வெட்டுகளை கண்டறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததும் அதை ஒட்டி உலக தமிழ் கருத்தரங்குகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பற்றி எழுந்த சுவையான வாதங்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாகும். அவற்றுள் சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே முதலாவது சொல்கிறாரு. இங்கே யார் மகாதேவன் சொல்கிறாராம், கரூர் அடுத்து இருக்கிற புகழூர் அப்படிங்கிற அந்த ஊரில் 6 நாட்டான் குன்று அப்படின்னு ஒன்று இருக்குது. 6 நாட்டான் குன்று. அங்கே முருகன் கோயில் இருக்கிற ஒரு குன்று. அந்த குன்றில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு, ஒரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அச்சுகள் பொறிக்கப்பட்டிருக்கான். அதை கண்டறிகிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சதுமே அதை ஒட்டி உலகத்தமிழில் இருக்கிற பிராமி எழுத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணார், அவர் எல்லாத்தையும் எழுந்த சுவையான விவாதங்களை தான் இந்த வாழ்நாளில் நடந்த நிகழ்ச்சியை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாராம், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த பாடத்தில் முன்னோடியாக சொல்கிறாரு. 1962ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு காலம் நான் கைத்தறித்துறை இயக்குநராக பணியாற்றி வந்தேன். இந்த ஐராவதம் மகாதேவன் என்பவர் 1962லேருந்து 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கைத்தறித்துறையில் இயக்குனராக பணியாற்றி வந்திருக்காரு இந்த ஐராவதம் மகாதேவன் என்பவர். எங்கே? கைத்தறித்துறையில். தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு நூற்பா ஆலை அமைக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தேன். தமிழகத்தில் மாவட்டத்துக்கு ஒரு நூற்பா அப்படின்னா என்னென்னா ஒரு நூல் மிஷின், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பெனி, அதாவது ஆலை கம்பெனி, நூற்பாலை கம்பெனி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை இவர் ஏற்றிருந்தார். யார் அப்படின்னா மகாதேவன் அவர்கள். அதே நேரத்தில் தான் ஓய்வு கிடைக்கும் பொழுது மலைச்சாரல்களிலும் சிறு குன்றுகளிலும் காணப்படும் பிராமி கல்வெட்டுகளை சேகரிக்கும் சொந்த முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தேன். ஒரு பக்கம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய மலை குன்று இந்த பகுதியில் போய் பிராமிய கல்வெட்டுகள் இருக்குதான்னு சொல்லி நான் அதை பற்றி நான் என்ன பண்ணேன், சொந்த முயற்சியில் சேகரிக்க ஈடுபட்டிருந்தேன். எனக்கு அப்பொழுது 2 ஆசைகள் இருந்தன. ஒன்று,
பொருள் விளங்கவில்லை என்று அறிஞர்களால் அநேகமாக கைவிடப்பட்டிருந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும். மற்றொன்று, சங்ககால தமிழ் மன்னர்களை பற்றிய எவ்விதமான புறச்சான்றுகளுமே தமிழகத்தில் கிடைக்கவில்லை என்ற குறை நீங்குமாறு அவர்களுடைய பெயர்களையோ மற்ற குறிப்புகளையோ இக்கல்வெட்டுகளில் காண வேண்டும் என்பனாகும். அவருக்கு 2 குறிக்கோள் இருந்துச்சான். என்ன அப்படின்னா, ஒன்று, யாருமே படிக்க முடியல அப்படின்னு விட்டு போன அந்த எழுத்தை இவர் படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, தமிழகத்தில் இருக்கிற அரசர்களை பற்றி, தமிழ் மன்னர்களை பற்றி எந்த விதமே சான்றும் கிடைக்கல அப்படின்னு அவங்க விடுபட்டு போயிருந்த அவருடைய பெயரை நான் கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதை கல்வெட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய 2 கனவாக இருந்திருக்கு. யாருடைய கனவு அது? ஐராவத மகாதேவனுடைய கனவாக இருந்திருக்கு. இவ்விரு ஆசைகளும் நிறைவேறியது எனக்கு கிடைத்த பெரும்பேறுகள் என்றே கருதுகிறேன். இந்த 2 ஆசையும் எனக்கு நிறைவேறிச்சு. நான் எதை ஆசையாக நினச்சனோ அந்த ஆசைகள் எனக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு பெரும் பேறுகள் என்றே நான் கருதுகிறேன். நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பெரிய ஒரு பேர் பெற்றிருக்கேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் தமிழிலே எழுதப்பட்டவை என்றும் அவைகளை பொருள் சிறக்க வாசிக்க ஒரு முறை இருக்கிறது என்றும் நான் கண்டறிந்த ஆராய்ச்சிகளை பற்றி இங்கு கூற இடமில்லை. அதாவது தமிழ்நாட்டில் பிராமிய கல்வெட்டுனா உங்களுக்கு நான் இப்போ வீடியோ காமிக்கிற பாருங்க, இதான் பிராமிய கல்வெட்டு. இந்த பிராமிய கல்வெட்டு பார்த்திங்கன்னா தமிழருடைய கல்வெட்டு, தமிழர்களால் எழுதப்பட்ட அந்த எழுத்து. அதை படிக்கிறதுக்கு சிறந்த ஒரு முறை இருக்கிறது, வாசிக்க ஒரு முறை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இந்த பாடப்பகுதி நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா அது பெரிய ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சங்ககால தமிழ் மன்னர்கள் முதலாக தமிழக கல்வெட்டுகளில் தோன்றிய கதையை மட்டும் இங்கு கூறலாம் என்று நினைக்கிறேன். நான் இப்போ எதை பற்றி சொல்ல வரேன்னா, சங்க காலத்தில் முதலாக தமிழக கல்வெட்டுகளில் இருக்கிற கதையை மட்டும் உங்களோட நான் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை பற்றி இப்போ சொல்ல வராரு ஐராவத மகாதேவன் அவர்கள். இந்திய அரசின் தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த தென்னிந்திய கல்வெட்டுகளை பற்றிய அறிக்கையில் 1927-28 ஆண்டுகளில் தொகுதியில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றி செய்திகள் முதலாக கிடைக்கின்றன. இந்திய அரசு தொல்பொருட்சி ஆராய்ச்சி ஒரு புத்தகத்தில் வெளியிடுறாங்க. முதல்ல புகழூரை பற்றிய செய்தியை கல்வெட்டை பற்றி 1927-28 அந்த ஆண்டு தொகுதியில் புகழூர் கல்வெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் முதலாக எனக்கு கிடைச்சிது. இவ் அறிக்கையில் 6 நாட்டான் குன்றின் மீதுள்ள குகைகளுள் ஒன்றில் 4 வரிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு பிராமிய கல்வெட்டு இருப்பதாகவும் அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதை சரிவர படிக்க முடியவில்லை என்றும் அதில் ஆதன் என்ற சொல் காணப்படுவதால் அக்கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றியதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அவங்க செய்தி சொல்லிருக்காங்க. அந்த செய்தி சொன்னோம்னே அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது ரொம்ப காலத்தில் அந்த 6 நாட்டான் அப்படிங்கிற அந்த குன்றின் மீது இருக்கிற குகைகளில் 4 வரியில் இருக்கிற ஒரு சொற்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த சொல் பிராமிய கல்வெட்டில் இருக்குது. அது ரொம்ப பழுதடைஞ்சு இருக்குது, சேதாரடைஞ்சு பழுதடைஞ்சு இருக்குது, அது சரிவர படிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் அது ஆதன் என்கிற ஒரு சொல் காணப்படுவதால் அந்த கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மிக சுருக்கமாக ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்களை கொண்டது மட்டுமே பொறிக்கப்பட்டவை. தமிழ் மொழியினுடைய பிராமிய கல்வெட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சுருக்கமாக தான் இருக்குமா. அந்த சொற்கள் எப்படிமா சுருக்கமாக ஒரே வரியில் இருக்கும், இல்லாட்டி 3 அல்லது 4 சொற்களை கொண்டு மட்டுமே அதில் எழுதியிருப்பாங்களாம் கல்வெட்டில். இந்நிலையில் 4 வரிகளான மிக நீளமான கல்வெட்டு, அதிலும் சேர மன்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் 40 ஆண்டுகளாக வாசிக்கப்படாமல் இருந்து வந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு, அதுவும் 4 வரியில் எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சேர மன்னர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே படிக்கலையே அப்படிங்கிற அந்த செய்தியை 40 வருஷமாக நான் யாரும் படிக்கலைங்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே மகாதேவன் சொல்கிறார்.
என்றாவது ஒரு நாள் நேரில் போய் பார்த்து இக்கல்வெட்டை தீர ஆராய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். நான் அப்போ நினச்சேன், என்றைக்காவது நேராக போய் இந்த கல்வெட்டை பார்த்து இதில் என்ன எழுதியிருக்காங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த நாளும் 1965 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி அன்று வந்தது. அப்படி நான் நினச்சது 1928-29 அந்த பேப்பரை பார்த்து நினச்சதை 1965 அந்த நாள் எனக்கு வந்து நான் நினைத்த நாள் அன்னைக்கு நடந்துச்சு. அன்று கரூருக்கு அருகில் கட்டப்பட்டு வந்த கூட்டுறவு நூற்பாலையை பார்வையிடச் சென்றிருந்தேன். அப்போ அந்த ஊருக்கு, கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு இந்த கூட்டுறவு நூற்பாலையை நான் பார்வையிடுவதற்காக அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா அவர் வந்து இயக்குனர் இல்லையா, அதனால் அந்த பார்வையிடுவதற்காக சூப்பர்வைசன் பண்ணுறதுக்காக அந்த கோஆப்ரேட்டிவ் இதுக்கு போயிருக்காரு, கூட்டுறவு நூற்பாலைக்கு போயிருக்காரு, ஸ்பின்னிங் மில். என் வழக்கப்படி கையுடன் அருகாமையில் உள்ள பழங்கால கல்வெட்டுகளை பற்றிய குறிப்புகளையும் எடுத்து சென்றிருந்தேன். என்னுடைய வழக்கம் அப்படி என்ன அப்படின்னா, எப்பயுமே பழங்காலத்தினுடைய கல்வெட்டுகளை பற்றி குறிப்பு வந்து நான் எப்பயுமே வச்சுருப்பேன். அதையும் அந்த ஊருக்கு நான் போகும்போது, கரூருக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். அவற்றுள் ஒரு குறிப்பு மேற்கூறிய 6 நாட்டான் குன்றிலுள்ள கல்வெட்டுகளை பற்றியதாகும். அப்படி எடுத்துகிட்டு போன அந்த குறிப்பு அதில் பார்த்திங்கன்னா இந்த 6 நாட்டான் குன்றை பற்றிய செய்தியும் அதில் இருந்திருக்கு. நூற்பு ஆலையில் என்னுடைய அலுவல்கள் முடித்துவிட்டு மாலை நேரத்தில் நானும் மற்றும் சில நண்பர்களுமாக காரில் 6 நாட்டான் குன்றின் அடிவாரம் வரை சென்றோம். நான் என்னுடைய வேலையெல்லாம் இந்த நூற்பாலையில் எல்லாம் இருக்கிற எல்லா வேலையும் என்னுடைய டியூட்டிலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நானும் சில நண்பர்களும் கூட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு 6 நாட்டான் குன்றுக்கு பக்கமாக நம்ம அடிவாரம் வரைக்கும் போனோம். அதற்கு முன் எங்களில் எவரும் அச்சிற்றூருக்கு போனதில்லை. அதுக்கு முன்னாடி என் கூட வேலைக்கு வந்தவங்க வந்து அந்த சின்ன ஊருக்கு யாருமே போனதில்லையா. மலையின் மீது ஏற கிழக்கு பக்கத்திலிருந்து படிக்கட்டுகள் இருப்பது கூட எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. அந்த 6 நாட்டான் குன்றில் கிழக்கு பக்கமாக படிக்கட்டு இருக்குது. அப்படி இப்போ இருக்கிறத கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் மனித சஞ்சாரமற்ற முள் புதர்கள் நிறைந்த குன்றுகளில் தான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பெரும்பாலும் பிராமிய கல்வெட்டுகள் எங்கே இருக்குன்னா, முள்கள் நிறைந்த புதர்கள் நிறைந்த இடத்துல தான் செதுக்கி வச்சுருக்காங்க, கல்வெட்டை செதுக்கி வச்சுருக்காங்க தமிழ் பிராமிய கல்வெட்டு. அதே நினைவில் எவரையும் வழி கேட்காது குன்றின் தென்புறம் இருக்கும் ஒரு கரடமுடான சரிவின் வழியாக வியர்க்க விறுவிறுக்க குன்றின் மீது ஏறி உச்சியின் தெற்கு சாரலை அடைந்தோம். நாங்கள் யாரும் கேட்கல, எப்படியாவது போய் நம்ம தேடி பார்க்கணுன்ட்டு அங்கே எந்த பக்கம் போயிருக்கலாம், படிக்கட்டு இருக்கோம். கிழக்கு பக்கமாக போயிருந்தால் அந்த மலைக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. நாங்கள் யாரும் கேட்கல. நாங்கள் தெற்கு பக்கமாக இருக்கிற வழியை ஒரு சரிவில் ஏறி மேலே உச்சிக்கு போயிட்டோம். தெற்கு சாரலை அடைந்தோம். மேலை கோடியில் தென்முகமாக இருந்த குகையின் உயரமான வாயிலுக்கு மேலாக வெட்டப்பட்டிருந்த பிராமி கல்வெட்டு மஞ்சள் நிறமான மாலை வெயிலில் பளிச்சென்று தெரிந்தது. அப்படி நாங்கள் ஏறி போகும்போது ஒரு குகை மேலே ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு. அதை நாங்கள் பார்த்தோம். அது எப்படி இருந்தது, மாலை வெயில் பட்டு அப்படி பளிச்சென்று தெரிந்ததாம் அந்த கல்வெட்டுகள். தோய்ந்து போய் அங்கொன்றும் இங்கொன்றும் கல்வெட்டு, சில எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய தயாராகத்தான் வந்திருந்தேன். நான் நினச்சேன், போய் பார்க்கும்போது கல்வெட்டில் வந்து அங்கே ஒன்று இங்கே தான் இருக்கும், எல்லாம் அலைஞ்சு போயிருக்கோம், தேஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் கண்டது வேறு. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது அது வேறு விதமாக இருந்துச்சு. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. மிகப்பெரிய எழுத்துக்களில் 4 நீண்ட வரிகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது அக்கல்வெட்டு. நான் படிக்க முடியாது, தேஞ்சு போயிருக்கோம், அலைஞ்சு போயிருக்கோம், ஒரு எழுத்து 2 எழுத்து தான் தெரியுமே, நம்ம கஷ்டப்பட்டு தேடியும் அதுக்கு மீனிங் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அந்த 4 வரிகளும் தெளிவாக தெரிந்ததாம். முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துக்கள் நீங்களாக ஏனைய எழுத்துக்களை படிப்பதும் எனக்கு கடினமாகவே இல்லை. முதல்லையும் கடைசியிலும் 1-2 எழுத்து தான் தெரியல. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த மற்ற எல்லாமே படிக்கிறது எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாகவே தெரியல. இந்த கல்வெட்டையா 40 ஆண்டுகளாய் படிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள் என்ற வியப்பு அன்று மேலோங்கியது. இன்றும் தணியவில்லை.
அன்னைக்கு நினச்சேன், என்னடா இப்படி அழகாக எழுதியிருக்காங்க, இதையே படிக்க முடியலன்னு 40 வருஷமாக விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு அன்னைக்கு நினச்சி பார்த்தேன். இன்றைக்கும் அதை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஐராவதம். யார்? ஐராவதம் இவர் சொல்கிறாரு. கையுடன் எடுத்து வைத்திருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து கல்வெட்டை எடுத்து கூட்டி வாசித்த வண்ணம் படியெடுக்கலானேன். கையில் இருந்த நோட்டை எடுத்து அங்கே கல்வெட்டில் என்ன எழுத்திருந்தாலோ அதை அப்படியே எழுதி நான் வாசிக்க தொடங்கினேன். முதல் வரியில் புதுமை எதுவும் இல்லை. முதல் வரியில் நான் படிக்கும்போது ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை. யாற்றூர் என்னும் இடத்தைச் சேர்ந்த சமண துறவியான செங்காயப்பன் வாசிக்கும் உரையுள் இது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ஃபஸ்ட்டு லைன் எதை பற்றியிருந்ததுன்னா, நான் யாற்றூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சமண துறவி, என் பேர் செங்கையப்பன், நான் உரையுள் அப்படிங்கிற இந்த ஊரை சார்ந்திருந்தது அப்படிங்கிற முதல் வரி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதில் ஒரு பெரிய செய்தி கிடையாது. இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் தரும் செய்திகள் போலவே இருந்தன. இதை பார்க்கும்போது நிறைய கல்வெட்டில் இப்படி தான் எழுதியிருப்பாங்க, பிராமிய கல்வெட்டு அது மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த வரிக்கு போனேன். நான் 2வது வரிக்கு போய் படிக்கும்போது 2வது வரியில் கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியது. அடுத்த வரியில் முதல்ல படிக்கும்போது கோ அப்படிங்கிற எழுத்தை நான் பார்த்தோன்னே என் மனசு ரொம்ப ஆனந்தம், சந்தோஷம் அடைந்தது. சங்ககால தமிழ் மன்னரின் கல்வெட்டுகள் இது என்பது உறுதியானது. கோன்னு படித்த உடனே இது சங்க காலத்தில் இருந்த ஒரு அரசனை பற்றி தான் அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு கண்ணில் பட்டோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. மேலும் படித்தேன் 2ஆம் வரியை. நான் அதுக்கு மேலே 2ஆம் வரியை படிக்க ஆரம்பித்தேன். கோ ஆதன் செள்ளிரும் பொறைமகன் என்ற சொற்களை படித்தவுடன் எனக்கு ஏற்பட்ட வியப்பையும் மகிழ்ச்சியையும் சொல்லி மாளாது. ஆனாலும் தமிழிலும் வரலாற்று துறையிலும் ஈடுபாடு உள்ள அன்பர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தை விளக்க அவசியமில்லை. இந்த கோ ஆதன் செள்ளிரும் பொறைமகன் அப்படின்னு சொன்ன உடனே, செள்ளிரும் பொறைமகன் அப்படின்னு படித்த உடனே அவனுக்கு அந்த ஐராவத மகாதேவனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா. இந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வரலாற்று ஆசிரியர்கள் மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷம் அவன் இந்த பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாராம். அடுத்தடுத்து பெருங்கடுங்கோன், இளங்கடுங்கோ, இளங்கோ என்ற பெயர்களை படித்த பொழுது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அடுத்தடுத்து வரிய பெருங்கடுங்கோன், இளங்கடுங்கோ, இளங்கோ அப்படின்னு நான் படிக்கும்போது என் கண்களை என்னால் நம்ப முடியல. சங்க நூல்களில் மட்டும் இதுவரை காணப்பட்ட பண்டைய தமிழ் மன்னர்களின் பெயர்களை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கல்வெட்டில் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் நோட்டு புத்தகத்தை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து கொண்டு கூத்தாடினேன். என்னுடன் வந்தவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். எனக்கு இது மாதிரி சங்க இலக்கியத்தில் ஒரு இலக்கியத்தில் மட்டும்தான் தமிழ் மன்னர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்வெட்டில் இது மாதிரி எதுவுமே கண்டுபிடிச்சதில்லை. ஆனால் நான் கண்டுபிடிச்சதை நினச்சி நான் சந்தோஷத்தில் என் கையில் இருக்க நோட்டை தூக்கி தலைக்கு மேலே வச்சு நான் சந்தோஷத்தில் குதித்தேன், ஆடினேன். என் கூட வந்தவங்களாம் பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரியாக பார்த்தாங்களாம். என்னடா இவர் திடீர்னு இப்படி ஆடுறாருன்னு சொல்லி எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்களாம். என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய கல்வெட்டின் முழு வாசகம் பின்வருமாறு. என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திய கல்வெட்டினுடைய வார்த்தைகள் இதுதாங்க, பாருங்க. அம்மன்னன் யாற்றூர் செங்கையப்பன் உரையை கோஆதன் செள்ளிரும் பொறைமகன் பெருங்கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோ, இளங்கோ ஆக அறுத்த கல். இது கருவூரிலிருந்து ஆட்சி செய்த சேரல் இரும்பொறை மன்னர்கள் பொறித்தது. 10 ஏனைய சில சங்க நூல்களிலும் பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவர்கள். இக்கல்வெட்டு ஏறத்தாழ கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது சங்ககால நூலில் சில இடத்துல பழந்தமிழ் மன்னர்களை பற்றி பாடப்பட்ட இந்த கல்வெட்டு. எப்போ இந்த அரசல் ஆண்டாங்களாம், கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இது பொதுவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த நூற்றாண்டு தெரியல. ஆனால் பொதுவாக சொல்லப்பட்ட 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று இங்கே சொல்கிறாரு. இச்செய்தி மட்டும் எனக்கு அப்பொழுதே விளக்கமாக புரிந்தன. அதற்குள் இருட்டி விட்டதால் மற்ற கல்வெட்டுகளை இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று
கீழ்ப்புறம் இருந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி கரூருக்கு திரும்பினோம். இப்படி பார்த்த சந்தோஷத்தில் அவர் இருட்டானதுனால மற்ற கல்வெட்டை நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருட்டு ஆச்சு அப்படின்னு பார்க்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணாராம், பின்ன படிக்கட்டு இருக்கிறது தெரிஞ்சு அந்த பக்கமாக வந்துட்டாங்களாம். நான் சென்னை வந்த அன்றே வரலாற்று பேராசிரியர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் வீட்டுக்கு சென்று நான் எடுத்து வந்த கல்வெட்டு படியை காட்டினேன். அவர் அப்பொழுது என்னிடம் கேட்ட கேள்வி இன்றும் நினைவில் இருக்கிறது. நான் சென்னைக்கு வந்த அன்றைக்கே இந்த கல்வெட்டில் நான் என்னத்தை எழுதணும், என்ன படி எடுத்து அங்கே என்ன எழுதியிருந்ததோ அந்த கல்வெட்டில் அப்படியே எழுதிட்டு வந்து கொடுங்க வந்து காமிச்சாராம். அப்படி காமிக்கும்போது அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாராம். அது அன்றைக்கும் கேட்டது நினைவுக்கு இருக்குது, இன்றைக்கும் என் நினைவில் இருக்குது அந்த கொஸ்டின்னு. அவர் அப்பொழுது என்னிடம் கேட்ட கேள்வி இன்றும் நினைவில் இருக்கிறது. கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள், ஒழுங்காக படி எடுத்தீர்களா? கையில் தான் நான் பார்த்து எழுதியிருக்கீங்க, கரெக்டாக அதை காப்பியாக எழுதியிருக்கீங்களா, அப்படியே எழுதியிருக்கீங்களா என்று கேட்டார். ஆராய்ச்சி முறைகளில் அவருக்கு இருந்த அழுத்தத்தையும் உண்மை பற்றையும் படிப்பினைகளாக கொண்டேன் என்று. அன்னைக்கு அவர் மீது அவர் வச்ச அந்த கொஸ்டினு அவருக்கு எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கார் என்பதை நான் பார்த்துக்கிட்டேன். அன்று அதற்கு அடுத்த சில நாட்களிலே கருவில் இருந்த நண்பர்களின் உதவியால் அந்த குகை வாய்களில் மூங்கிலால் சாரம் கட்டி அதன் மீது ஏறி நின்று பாறையின் மீது மெல்லிய தாட்களை பரப்பி கல்வெட்டை எழுத்தெழுத்தாக கவனமாக படியெடுக்க ஏற்பாடு செய்தேன். அடுத்த முறை என்ன பண்ணாது, அது தன் நண்பர்களை கூட்டிக்கிட்டு நேராக குகை வாயிலுடைய மூங்கிலோடைய சாரம் கட்டுறாங்க. சாரம்னா கீழே விழுவாதபடி என்ன பண்ணுவாங்களா, கை மரம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அப்படி கட்டி அந்த இடத்துல எல்லாத்தையும் என்னெல்லாம் எழுத்து இருக்கோ அதை கரெக்டாக படி எடுக்க ஆரம்பித்தாங்களாம். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் கரூருக்கு செல்லும் போதெல்லாம் புகழூருக்கும் தல யாத்திரை என்று சென்று 6 நாட்டான் குன்றிலிருந்த எல்லா பிராமி கல்வெட்டுகளையும் ஒன்றொன்றாக படியெடுத்து முடித்தேன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் நாங்கள் போகிறோனோ அப்போல்லாம் போய் அந்த குன்றில் இருக்கிற பிராமி கல்வெட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படி எடுத்தேன்னா அதோட காப்பி அப்படி எடுத்தேன். அதே ஆண்டு மார்ச் மாதம் இந்து தின தாளில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றி ஒரு சிறுகுறிப்பையும் வெளியிட்டேன். அதே வருஷம் நான் என்ன பண்ணேன், இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதுனால அதில் இருக்கிற சில குறிப்பெலாம் கொடுத்து நான் பேப்பரில் இந்து பேப்பரில் வந்து நான் புகழூர் கல்வெட்டை பற்றி நான் சொன்னேன். பிறகு ஒரு நாள் என் ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கோவையில் அப்பொழுது வசித்து வந்த திரு KV சுப்பிரமணியனார் அவர்களை காணச் சென்றேன். பிறகு ஒரு நாள் என்ன பண்ணேன், கோவைக்கு நான் போய் திரு KV சுப்பிரமணியனார் அவரை பார்க்க நான் போனேன். அவர்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிகோலியவர். அவர் தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமி கல்வெட்டுக்கு ஒரு அடிகோலியவராக இருந்தவர். அக்கல்வெட்டுகளின் தமிழுக்கே உரிய எழுத்துக்களான லா, லா, ரா, நா ஆகியவை வருவதை முதன்முதலாக சுட்டிக்காட்டி இக்கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் ஆனவை என்ற தவறான கருத்தை மறுத்து இவை தமிழில்தான் எழுதப்பட்டவை என்று நிறுவிய சீரிய ஆராய்ச்சியாளர் KV சுப்பிரமணியனார் வயது மிகவும் முதிர்ந்து உடல் தளர்ந்து கண் பார்வை சரியாக இல்லாத நிலையிலும் புகழூர் கல்வெட்டை பற்றிய செய்திகளை தினத்தாள்களில் படிக்க கேட்டு தெரிந்து வைத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் தாங்க என்னதான் இந்த லா, லா, ரா, நா அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்திருக்கு. அடிகோலியவர் கல்வெட்டுகளில் தமிழுக்கே ஒரு எழுத்துக்களான இந்த எழுத்துக்கள் வந்திருக்குது அப்படின்னு அவர் சொன்னவர் அவர் தான், KV சுப்பிரமணியன் தான். அவர் இப்போ எப்படி இருக்காராம், வயதாகி உடல் தளர்ந்து போச்சு, கண் பார்வை இல்லை. ஆனால் நியூஸ் பேப்பரில் வர்ற செய்தி எல்லாமே படிக்க கேட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த சுப்பிரமணியனார். நான் அவர் முன் அமர்ந்தவுடன், சேரல் இரும்பொறை மன்னர்களின் கல்வெட்டை பற்றி எழுதியவர் நீங்கள் தானா என்று கேட்டார். அவருக்கு சரியாக கண் பார்வையதுனால நான் பக்கத்தில் போய் உட்காந்தேன். அப்போ அவர் கேட்டார், சேரன் இரும்புறவை பற்றி கல்வெட்டை பற்றி நீங்கள் தானே சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் ஆம் என்றவுடன் தன் கை விரல்களால் என் முகத்தை தடவி பார்த்தார். அவர் கண்ணத்தினால அவர் கையெடுத்து என் முகத்தை தடவி பார்த்துட்டாராம். தடவி பார்த்து அப்போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அப்போ அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சான். நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று ஆசி கூறினார். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி ஆசி கூறாரு. அப்பெரியவரின் கல்வி பற்றியும்
தூய உள்ளத்தையும் அன்பையும் நினைத்து நினைத்து என் உள்ளம் நெகிழ்கிறது. அப்படி அவர் கண்ணிலேருந்து ஆனந்த கடிதம் வந்து, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுவங்க, இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்த நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும்போது என் உள்ளம் மகிழ்ந்தது, உள்ளம் நெகிழ்ந்தது என்று இங்கே நினச்சி பார்க்கறேன்னு சொல்லி இங்கே சொல்கிறாராம். இதோடு அந்த பாடம் முடிவெடுக்கிறது. அப்போ கல்வெட்டில் மன்னர்களை பற்றிய ஆராய்ச்சியில் எத்தனாம் ஆண்டு? 1965 ஆண்டு ஒரு கல்வெட்டின் மூலம் அரச பரம்பரையை பற்றி கண்டுபிடித்த ஐராவதம் மகாதேவனை பற்றி தான் இங்கே சொல்கிறார். அவர் தான் இங்கே சொல்கிறார் இந்த பாடத்தை பற்றி. அப்போ தமிழன் 2ஆம் நூற்றாண்டு முதலே கல்வெட்டில் செதுக்கியிருந்த பிராமிய கல்வெட்டை வைத்து இந்த அரசன்தான் ஆட்சி செய்திருக்கான் என்பதை கண்டுபிடித்த ஐராவதம் மகாதேவனுடைய சிறப்பு தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதில் நூல்வெளி இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஐராவதம் மகாதேவன் எழுதிய கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்தது. இவர் கல்வெட்டு அப்படிங்கிற இதழில் வந்து வெளிவந்த ஒரு சிறப்பு தான் இது. இவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து தொல்லியலிலும் எழுத்தியலிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றார். இவர் இந்திய ஆட்சிப்பணி ஒரு IAS ஆஃபீஸராக இருந்திருக்கார். பிறகு தொல்லியிலும் எழுத்திலையும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாராம். தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். தனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கல்வெட்டு ஆராய்ச்சி பற்றி 30 வருஷம் அதில் வேலை செஞ்சாராம். சிந்துவெளி எழுத்துருவை ஆராய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. சிந்துவெளி எழுத்தை பார்த்துட்டு இது திராவிடருடைய எழுத்து அப்படின்னு சொன்னதை யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பை அவர் செஞ்சு வச்சிருக்காரு. அவருடைய ஆய்வுகள் 5க்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிப்பட்டுள்ளன. அவர் ஆராய்ச்சி செஞ்ச நூல் பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட நூலாக கட்டுரையாக வெளிவந்திருக்கு. ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970, இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992, தாமரை திரு விருது 2009 ஆகிய விருதுகளை பெற்றார். இவரெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு விருது, அப்புறம் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது, தாமரை திரு விருது, இதெல்லாம் அவருக்கு கொடுத்த விருதுகள். 10 இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்தது இலக்கியத்தையும் ஆய்வையும் ஒருங்கிணைத்தது. இலக்கியத்தை தான் வச்சு முன்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இவர் கண்டுபிடித்த இந்த கல்வெட்டின் மூலம் இலக்கியத்தையும் கல்வெட்டுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தொடர்பை உண்டு பண்ணினவர் இந்த ஐராவதம் மகாதேவன் என்பவர். பாறைகளிலிருந்து பழங்கல்வெட்டுகளை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது இமயப்பணி. இவரே செய்த இந்த பணியானது இமயாலய பணி என்று இங்கே சொல்லி அவர் பாராட்டுறாங்க. அப்புறம் இதே பகுதியில் தெரியுமா என்கிற பகுதியும் இதே பகுதியில் கொடுத்துருக்காங்க. 1965 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுகள் சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியனுடையவை என்றும் அவை கிமு 2ஆம் நூற்றாண்டில் சார்ந்தவை என்றும் கண்டுபிடித்தேன். இவருடைய 1965 நவம்பர் 3ஆம் தேதி மதுரைக்கு அருகில் இருக்கிற மாங்குளம் அப்படிங்கிற குகைக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்குது. அது இயல் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கல்வெட்டு, அந்த கல்வெட்டுடைய இது யாருடைய இது அப்படின்னா நெடுஞ்செழியனுடைய, பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியனை பற்றியவை. அது 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி அதுக்கு சான்றும் கொடுத்துருக்காரு. ஐராவத மகாதேவன் நூற்றாண்டு மாணிக்கம் அப்படிங்கிற பக்கத்தில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவோம் என்கிற பகுதியில் புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை மன்னர்கள் முறையே 10 6வது 7வது 8வது பாட்டுடை தலைவர்கள் என்று ஐராவத மகாதேவன் எழுதியிருந்தார். புகழூர் கல்வெட்டில் அதை காணப்படும் 3 தலைமுறை மன்னருடைய முறையே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதியிருந்தார். 6வது 7வது 8வது பாட்டுடை தலைவர்கள் என்று எழுதியிருந்தார். ஆனால் இதை மறுத்து இம்மன்னர்கள் முறையே 7, 8, 9 பாட்டுடை தலைவர்கள் என்று விளக்கியிருந்த மாணவர் ஒருவர் அதை சரி என்று உணர்ந்த மகாதேவன் முதல் உலக தமிழ் மாநாட்டில் அறிஞர்கள் முன்னிலையில் அதை குறிப்பிட்டு அக்கருத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். ஆய்வில் உண்மையை ஏற்றுக்கொள்வது தவற்றை திருத்திக் கொள்வதும் என்னும் உயரிய நெறி அவரிடம் இருந்தது. இவர் எழுதினார்
எப்படி 1810 6வது 7வது 8வது பாட்டுடைய தலைவர் தான் சொல்லி எழுதியிருந்தார். ஆனால் அது இல்லை, 7 8 9 அப்படின்னு ஒரு மாணவன் சொன்னோடனே அதை சரி என்று எடுத்துக்கிட்டாரு யார்? ஐரவத மகாதேவன். அப்படிப்பட்ட மனது உயரிய நெறிவுடைய அவர்கிட்ட இருந்துச்சு. பிறகு தெரியுமாங்கிற பகுதியில் தென் தமிழ்நாட்டில் உள்ள குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரி வடிவத்துடன் தமிழி, தரமிழி, திராவிடி என்று அழைக்கப்படுகிற வேறுபட்ட வரி வடிவங்களும் இருப்பதை ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள், இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோகர் காலத்திய பிராமிய வரி வடிவத்திலிருந்து முரண்பாடுகள் தெரிய வருகின்றன. இக்கல்வெட்டுகளை ஆய்ந்த ஐரவத மகாதேவன் தன்னுடைய ஆய்வு நூலான எர்லி தமிழ் எபிகிராஃபி தெளிவுபடுத்துகிறார். தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமிய என்றழைக்காமல் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். அதாவது தமிழ் பிராமிய என்று அழைக்காமல் தமிழி அப்படின்னோ அல்லது பழந்தமிழ் என்றோ அதை அழைக்கணும்னு சொல்லி இவர் சொன்ன அந்த கருத்தை நம்ம வேண்டுகோளாக எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட செய்தி. அப்போ சங்ககால மன்னர்களை பற்றி ஆராய்ச்சி கல்வெட்டில் செதுக்கி வைக்கப்பட்ட செய்தியை இவர் கண்டுபிடித்தது தான் இவருடைய சிறப்பு. அப்போ கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழர்கள் கல்வெட்டின் மூலம் அறியப்படுகின்ற செய்தியை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். யார்? ஐரவத மகாதேவன் அவர்கள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடம் கொஞ்சம் புரிஞ்சுதா? ஒரு தடவைக்கு 2 தடவை பாடத்தை படிங்க. இதிலிருந்து நெடுவினா கேட்கப்படும். அதில் ஒரு 20 வரி நல்லா படிச்சுக்கிங்க இந்த பாடத்தை முழுதும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.